நிர்மலா சீதாராமனை போன்று மிக தவறான ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நான் பார்த்ததே கிடையாது. அரகன்ஸ் வந்த இடத்துலலாம் நான் சொன்னதான் ரைட், நான் சொல்றதை நீ கேளு, அதெல்லாம் இன்னைக்கு சரியா இருக்கும். ஓட்டு கேட்க வரும்போது அன்னைக்கு ரியாக்ட் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் பிஜேபிலாம் வருவதற்கோ ஜெயிப்பதற்கோ ரொம்ப துர்லபமான விஷயங்கள், நடக்கவே நடக்காது. அதிமுக இன்னைக்கு கம்பல் பண்ணி பிஜேபியோட கூட்டணிக்கு போனாலும் நஷ்டம் அதிமுகவுக்கு தான். பிஜேபிக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. 0 வாங்குறவங்களுக்கு 2 மார்க் வாங்கினாலும் அதிர்ஷ்டம் தான், 1 மார்க் வாங்கினாலும் அதிர்ஷ்டம் தான். இல்லை ஒரு மிராக்கள் நடக்கலாம் இல்லையா? திடீர்னு விஜய் மாறலாம், விஜய் வந்து பாஜக கூட்டணிக்குள்ள, இல்லை பாஜக வெளியேற்றப்பட்டு அதிமுகவும் விஜயும் சேரலாம், பல கணக்குகள். பாஜகவை பற்றி தான் சொன்னேன். பாஜக மொத்தம் 0 தானே. வெளியேற்றப்பட்டு அதுபட்டு எல்லாருக்குமே எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் அது வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இடி விசி அது எதுவுமே ஒன்றும் எந்த ஃபோர்ஸும் போய் அதுக்கப்புறம் போய் ஆக்ஷன் எடுக்க முடியாது. அது வரைக்கும் கம்முன்னு இருப்பாங்க. அப்புறம் தான் அவங்க இதை காட்டு. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் ஒரு நல்ல பொலிட்டீஷியன், ஒரு நல்ல தலைவர். ஆனால் அவரை எப்படி ஒரு செயல்படாத தலைவராக்கி அவரை ஒரு டம்மி தலைவராக்க முடியுங்கிறதுல தான் பாக்கி எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் கேசவ விநாயகம், அண்ணாமலை, BL சந்தோஷ், எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க. மும்மொழி திட்டம்னாரு, அப்புறம் 2வது மொழியான ஆங்கிலம் பேசினாலே அவமானங்கிறாரு நம்முடைய அமித்ஷா. அப்படின்னா என்ன? அப்போ ஒரு மொழி திட்டம் தானே, அதுக்கு நம்ம தமிழ் படிச்சுட்டு போறோம். இன்னைக்கு மராட்டியத்தில் மிகப்பெரிய அளவுக்கு உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இணைந்து மிகப்பெரிய அளவுக்கு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. மொழி சார் எது எந்த நான் சொல்றது தமிழ்நாடை பத்தி மட்டும்தான். மிசோரம், நாகாலாந்து இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இங்க என்ன, அதைத்தான் நம்ம பேசணும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி உடையல. ஆனா அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல மாட்டேன், பேராசைப்படுறாங்க. 3 சீட்டு கொடுத்தவனுக்கு 30 சீட்டு வேணும், 2 சீட்டு கொண்டு வந்தவங்க 25 சீட்டு வேணும், இதெல்லாம் ஆசைப்படலாம். எல்லா சீட்டையும் கொடுத்துட்டு 5 சீட்டில் திமுக நிற்குமா? பிராண்டே திமுக தான். அந்த திமுகவோட சேர்றதுனால்தான் அதாவது பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்படிங்கிறது தான். காங்கிரஸ் அதனால தனியாக போய் நின்று ஜெயிச்சிட முடியுமா? பிஜேபிக்கு என்னவோ அதே தான் காங்கிரஸ்.